ஸோ 2012 2024 குரூப் 4 வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ்லேருந்து சிலப்பதிகாரம் இந்த டாப்பிக்கில் கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் நான் செப்பரேட்டாக தொகுத்து கொடுத்துருப்பேன். ஸோ இதிலிருந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் பார்ப்போம். இளங்கோவடிகள் முதன்மை கொடுத்து பாடிய மலை டேஷ் ஆகும் சொல்லி கேட்டிருக்காங்க. இளங்கோவடிகள் முதன்மை கொடுத்து பாடிய மலை எதுனா பொதிகை மலை. இந்த பொதிகை மலைக்கு தான் இளங்கோவடிகள் முக்கியத்துவம் கொடுத்து பாடியிருப்பார். அதுக்கடுத்துதான் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எந்த பாவில் அமைந்துள்ளதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் அகவற்பாவால் ஆனது. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் அகவற்பாவால் ஆனது. ஸோ அதுக்கடுத்துதான் கூற்று காரணம் சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க. பகர்வனர் திரிதரு நகர் வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் தூசும் துகிரும் ஆரமும் அகிலும். ஸோ இது கூற்று பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஒன் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் தான். ஸோ இந்த பாடல் வரி சிலப்பதிகாரத்தில் தான் இருக்குது. ஸோ அப்போ கூற்று 1 என்பது சரி. ஸோ அடுத்தது செகண்ட் பாயிண்ட்டை பார்ப்போம். காருகர் என்பதன் பொருள் சிற்பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காருகர் என்பதன் பொருள் பார்த்தோம்னா நெய்பவர்னு சொல்லி வரணும். அப்போ செகண்ட் தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்ததாக நகரம் என்பதன் எதிர்ச்சொல் கிராமம். ஸோ அது சரிதான். நகரத்துக்கு எதிர்ச்சொல் கிராமம் தான் வரும். ஸோ அதுக்கடுத்ததாக இப்பாடலில் குறிப்பிடப்படும் நறுமண பொருட்கள் பார்த்தோம்னா சந்தனம் வரும், அகிலமே இருக்குது. ஸோ அப்போ ஃபோர்த் ஒன் என்பது கரெக்டு தான். ஸோ இதில் நமக்கு சரியான பாயிண்ட்டுன்னு பார்த்தோம்னா 1 சரி, 3 சரி, 4 சரி. ஸோ 1 3 4 சரின்னு சொல்லி கொடுத்துருக்கணும். ஆனால் இங்கே ஆப்ஷனில் நம்ம பார்த்தோம்னா 1 4 சரின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்துருக்காங்க. அது தப்பு. ஸோ 1 3 4 சரின்னு சொல்லி இருந்திருக்கணும். ஸோ இந்த 4 பாயிண்டில் எது நம்ம தப்புன்னு பார்த்தோம்னா காருகர் என்பதன் பொருள் சிற்பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும்தான் இதில் தப்பு. காருகர்னா நெய்பவர்னு சொல்லி வரணும். இந்த பாடல் வரிகள் சிலப்பதிகாரத்தில் தான் இருக்குது. நகரம் என்பதற்கு எதிர்ச்சொல் கிராமம் தான். இந்த பாடலில் இருக்கக்கூடிய நறுமண பொருட்கள் பார்த்தோம்னா சந்தனமும் அகிலும் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து தான் முடிகெழு வேந்தர் மூவருக்கு உரியது என அழைக்கப்படும் காப்பியம் எதுனா சிலப்பதிகாரம் தான். முடிகெழு வேந்தர் மூவருக்கு உரியது என அழைக்கப்படும் காப்பியம் எதுனா சிலப்பதிகாரம். ஸோ அதுக்கடுத்து தான் மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்புகளை பற்றியும் கூறும் நூல் எதுனா சிலப்பதிகாரம். மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்புகள் பற்றியும் குறிப்பிடும் நூல் எதுனா சிலப்பதிகாரம். ஸோ அதுக்கடுத்து தான் உரைப்பாட்டு மடை எனும் தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்றுள்ள நூலை இயற்றியவர் யாருன்னா இளங்கோவடிகள். உரைப்பாட்டு மடை எனும் தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்றுள்ள நூலை இயற்றியவர் யாருன்னா இளங்கோவடிகள். ஸோ அதுக்கடுத்ததாக கோவலன் தன் தீது இயலல் என்று யாரை குறிப்பிடுகிறாருன்னா மாதவியை பற்றி. ஸோ கோவலன் தன் தீது இயலல் என்று யாரை குறிப்பிடுகிறாருன்னா மாதவியை பற்றி தான் குறிப்பிடுகிறார். ஸோ அதுக்கடுத்ததாக நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எதுனா சிலப்பதிகாரம். நாடக காப்பியம் என்று அழைக்கப்படக்கூடிய நூல் எதுனா சிலப்பதிகாரம். ஸோ அதுக்கடுத்ததாக சரியான பொருளை அறிகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காருகர்னால் நெய்பவர்னு சொல்லிட்டு வரும். காருகர்னால் நெய்பவர் என்று பொருள்படும். ஸோ அதுக்கடுத்ததாக சரியான இணையை தேர்வு செய்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இரட்டை காப்பியங்கள் என்பது பார்த்தோம்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை என்பது இரட்டை காப்பியங்கள் தான். ஸோ அதுக்கடுத்ததாக சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் இது மூணுமே சிலப்பதிகாரத்தில் வரக்கூடியது. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஆரண்ய காண்டம் அது கம்பராமாயணத்தில் வரக்கூடிய காண்டமாக இருக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட் ஒன் தான் இதில் பொருந்தாதது. ஸோ ஆப்ஷன் பார்த்தோம்னா 1 மட்டும்தான் சரி இதில். ஸோ அடுத்ததாக ஏறுகோல் பற்றி குறிப்பிடும் காப்பியம் எதுனா சிலப்பதிகாரம். ஏறுகோல் பற்றி குறிப்பிடும் காப்பியம் எதுனா சிலப்பதிகாரம். அதுக்கடுத்ததாக நாட்டுதும் யாமோர் பாட்டுடைய செய்யுள் என்று காப்பியம் படைத்தவர் யாருன்னா இளங்கோவடிகள் தான். நாட்டுதும் யாமோர் பாட்டுடைய செய்யுள் என்று காப்பியம் படைத்தவர் யாருன்னா இளங்கோவடிகள். ஸோ அதுக்கடுத்ததாக கண்ணகி சினம் தணிந்து துயரமே வடிவாய் சேர நாட்டில் ஒரு குன்றின் மீது எத்தனை நாட்கள் இருந்து தேவர் உலகம் சென்றால்னா 14 நாட்கள் இருந்து தான் தேவர் உலகம் சென்றிருப்பாங்க. கண்ணகி சினம் தணிந்து துயரமே வடிவாய் சேர நாட்டில் ஒரு குன்றின் மீது எத்தனை நாட்கள் இருந்து தேவர் உலகம் சென்றால்னா 14 நாட்கள் இருந்து சென்றிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்ததாக நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என பாடியவர் யாருன்னா பாரதியார். நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யாருன்னா பாரதியார். ஸோ அதுக்கடுத்ததாக பாசவர் என்பதன் பொருள் கேட்டுக்கிறாங்க. பாசவர்னா வெற்றிலை விற்போர் என்று பொருள்படும். பாசவர்னா வெற்றிலை விற்போர் என்று பொருள்படும். ஸோ அதுக்கடுத்தது கோலம் என்பது எதனை குறிக்கும்னா கோலம் என்பது தானியத்தை குறிக்கும். கோலம்னா தானியம் என்று பொருள்படும். அதுக்கடுத்ததான் அறுவர் கிளையிய நங்கை இறைவனை ஆடல் கண்டருளிய நங்கை எனப்படுபவள் யாருன்னா பிடாரி. அறுவர் கிளையிய நங்கை இறைவனை ஆடல் கண்டருளிய நங்கை எனப்படுபவள் யாருன்னா பிடாரி. ஸோ அதுக்கடுத்ததாக பொருந்தாத இணை கேட்டிருக்காங்க. ஸோ ஓசுனர்னா எண்ணெய் விற்போர் அது சரியாக இருக்குது. கண்ணுள் வினைஞர் யாருன்னா ஓவியர் அதுவுமே சரியாக கொடுத்துருக்காங்க. மண்ணீட்டாளர்னா சிற்பி அதுவுமே சரியாக இருக்குது. பாசவர்னா வெற்றிலை விற்போர்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். ஸோ அது தப்பாக கொடுத்துருக்காங்க. அங்கே நெய்பவர்னா அதுக்கு காருகர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும்.
ஸோ பாசவர்னா வெற்றிலை விற்போர்னு சொல்லி கொடுத்துருக்கணும், அங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க, அது மட்டும்தான் இதில் தப்பு. ஓசுனர்னா எண்ணெய் விற்போர், அது சரியாக இருக்குது. கண்ணுல் வினைஞர்னா ஓவியர், அதுவுமே சரியாக இருக்குது. மண்ணீட்டாளர்னா அதுவும் சிற்பி, அதுவுமே சரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து தான் திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் எதுனா சிலப்பதிகாரம். திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் எதுனா சிலப்பதிகாரம். அதுக்கடுத்து தான் நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யாருன்னா பாரதியார். நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யாருன்னா பாரதியார். ஸோ அதுக்கடுத்து தான் மேட்ச் த ஃபாலோவிங் கொடுத்துருக்காங்க. சிறுபஞ்ச மூலம் என்பது பார்த்தோம்னா அற இலக்கியத்திற்கு வரும். சிறுபஞ்ச மூலம் என்பது அற இலக்கியம். குடும்ப விளக்கு என்பது தற்கால இலக்கியத்துக்கு வரும். சீவக சிந்தாமணி என்பது காப்பிய இலக்கியத்துக்கு வரும். அதுக்கடுத்ததாக குறுந்தொகை. குறுந்தொகை என்பது சங்க இலக்கியத்திற்கு வரும். சிறுபஞ்ச மூலம் என்பது ஒரு அற இலக்கியம். குடும்ப விளக்கு என்பது தற்கால இலக்கியம். சீவக சிந்தாமணி என்பது காப்பிய இலக்கியம். குறுந்தொகை என்பது சங்க இலக்கியம். அதுக்கடுத்ததாக கூற்று 1 பார்த்தோம்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. ஸோ சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் தான். அப்போ கூற்று 1 என்பது சரி. கூற்று 2 பார்த்தோம்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே கரெக்டு தான். சிலப்பதிகாரத்திலும் 30 காதைகள் இருக்குது, மணிமேகலையிலுமே 30 காதைகள் இருக்குது. ஸோ அப்போ கூற்று 1 and 2மே சரி. அதுக்கடுத்து தான் சரியான கூற்றுகளை தேர்வு செய்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இளங்கோவடிகளை பொறுத்து தான் எல்லாமே. இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர், அது சரிதான். இளங்கோவடிகள் தான் சிலப்பதிகாரத்தை இயற்றினார், அதுவுமே சரிதான். இளங்கோவடிகள் அடிகளே நீரே அருள்க என்ற கூற்றுக்கு உரியவர் யாருன்னா இளங்கோவடிகள் தான் வருவார். அதுக்கு அடுத்ததான் நாட்டுதும் யாமோர் பாட்டுடைய செய்யுள் என்று குறிப்பிட்டவர் யாருன்னா இளங்கோவடிகள் தான். ஸோ அப்போ பார்த்தோம்னா எல்லாமே இதில் சரியாக இருக்குது, அனைத்தும் தான் சரின்னு சொல்லிட்டு வரும். இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர். இளங்கோவடிகள் தான் சிலப்பதிகாரத்தை எழுதியிருப்பார். அடிகளே நீரே அருள்கை என்ற கூற்றுக்கு உரியவரும் யாருன்னா இளங்கோவடிகள் தான் வருவார். நாட்டுதும் யாமோர் பாட்டுடைய செய்யுள் என்ற கூற்றுக்கு உரியவர் யாருன்னா அதுவுமே இளங்கோவடிகள் தான். ஸோ அதுக்கு அடுத்ததாக பொறுத்துக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. சிலப்பதிகாரம் பார்த்தோம்னா குடிமக்கள் காப்பியம் என்பது வரும். சிலப்பதிகாரம்னா குடிமக்கள் காப்பியம் என்பது வரும். மணிமேகலை பொறுத்தவரைகளும் சீர்திருத்த காப்பியம் என்பது வரும். சீவக சிந்தாமணியை பொறுத்தவரைகளும் வருணனை காப்பியம் என்பது வரும். குண்டலகேசிக்கு சொற்போர் காப்பியம் என்பது வரும். சிலப்பதிகாரம் என்பது குடிமக்கள் காப்பியம். மணிமேகலை என்பது சீர்திருத்த காப்பியம். சீவக சிந்தாமணி என்பது வருணனை காப்பியம். குண்டலகேசி என்பது சொற்போர் காப்பியம் என்பது வரும். அதுக்கடுத்து தான் கண்ணகி குறித்து கீழ்வரும் கூற்றுகளில் தவறான இணை எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷனுமே கண்ணகி பற்றி தான் குறிப்பிடுது. அது யார் குறிப்பிட்டாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் எது பொருந்தாதது எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்ப்போம். யாழிடை பிறவா இசையே, இது கண்ணகி, அதாவது கோவலன் கண்ணகியை பற்றி தான் குறிப்பிட்டிருப்பார். யாழிடை பிறவா இசையே என்று கோவலன் கண்ணகியை பற்றி குறிப்பிட்டது. அதுக்கு அடுத்ததாக தென்தமிழ் பாவை செய்த தவக்கொழுந்து, இது பார்த்தோம்னா ஷாலினி தான், அவங்க கண்ணகியை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. தென்தமிழ் பாவை செய்த தவக்கொழுந்து, ஷாலினி கண்ணகியை பற்றி குறிப்பிட்டது. அதுக்கடுத்து தான் கற்பு கடம் பூண்ட இத்தெய்வம், இது கவுந்தியடிகள் குறிப்பிட்டது தான். கவுந்தியடிகள் கண்ணகியை பற்றி குறிப்பிட்டிருப்பார். ஸோ இதுவுமே சரிதான். அதுக்கடுத்து தான் பொன்னீர் பொதிந்தேன் புனை பூங்கோதை, இது ஐயை குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. இங்கே மாதரி வரும். ஸோ மாதரி தான் கண்ணகியை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. பொன்னீர் பொதிந்தேன் புனை பூங்கோதை என்று மாதரி கண்ணகியை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ ஐயேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அதனால் அதுதான் இதில் தவறானது. அதுக்கடுத்ததாக கண்ணகியின் கதையை திருமாவுண்ணி என்று குறிப்பிடும் இலக்கியம் எதுனா நற்றிணை. கண்ணகியின் கதையை திருமாவுண்ணி என்று குறிப்பிடும் இலக்கியம் எதுனா நற்றிணை என்பது வரும். அதுக்கடுத்ததாக சிலம்பு கூறும் மாதவியின் முற்பிறவி பார்த்தோம்னா ஊர்வசி. ஸோ சிலப்பதிகாரம் குறிப்பிடுவது பார்த்தோம்னா மாதவியின் முற்பிறவி ஊர்வசி. அதுக்கடுத்து தான் முற்பிறவியில் பரதன் என்ற பெயருடன் வாழ்ந்த கோவலன் யாரை கொலை செய்தான்னா சங்கமன். சங்கமன் என்பவரை தான் கொலை செய்திருப்பார். முற்பிறவியில் பரதன் என்ற பெயருடன் வாழ்ந்த கோவலன் யாரை கொலை செய்தான்னா சங்கமன். அப்போ கோவலனுடைய முற்பிறவியின் பெயர் பார்த்தோம்னா பரதன். அதுக்கடுத்து தான் அரசியல் பிழைத்தோருக்கும் அறம் கூற்றாகும் என்ற உண்மைக்கு சொந்தமான நூல் எதுனா சிலப்பதிகாரம். அரசியல் பிழைத்தோருக்கும் அறம் கூற்றாகும் என்ற உண்மைக்கு சொந்தமான நூல் எதுனா சிலப்பதிகாரம். ஸோ அதுக்கடுத்து தான் அல்லலுற்று ஆற்றாது அழுவாலை கண்டு ஏங்கி மல்லல் மதுரையார் எல்லாரும் தாம் வழங்கி, இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா சிலப்பதிகாரம் தான். அல்லலுற்று ஆற்றாது அழுவாலை கண்டு ஏங்கி மல்லல் மதுரையார் எல்லாரும் தாம் வழங்கி, இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா சிலப்பதிகாரம். அதுக்கடுத்து தான் கவுந்தியடிகள் எந்த மதத்தை சார்ந்த துறவினா சமண மதத்தை சேர்ந்தவர். கவுந்தியடிகள் சமண மதத்தை சேர்ந்த துறவி தான். அதுக்கடுத்து தான் இரட்டை காப்பியம் என வழங்கப்படும் நூல்கள்லாம் சிலப்பதிகாரம் மணிமேகலை என்பது இரட்டை காப்பியங்கள்.
பின்வருவனவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இரட்டை காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். ஸோ அது சரியாக தான் இருக்குது. அதுக்கடுத்ததாக சிலப்பதிகாரம் என்பது ஒரு சமண காப்பியம் தான், அதுவுமே சரிதான். தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் எதுனா சிலப்பதிகாரம், அதுவுமே சரிதான். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது வந்து தப்பு. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யாருன்னா இளங்கோவடிகள்னு சொல்லி வந்திருக்கணும். ஸோ இரட்டை காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம் என்பது சரிதான். சிலப்பதிகாரம் என்பது ஒரு சமண காப்பியம், அதுவுமே சரிதான். தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் என்பது சிலப்பதிகாரம் தான். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார் வந்திருக்குன்னா அங்கே இளங்கோவடிகள்னு சொல்லி கொடுத்துருக்கணும். அதுக்கடுத்து தான் சிலப்பதிகாரத்திற்கு எவ்வுரை ஆசிரியரின் உரை நூல் முழுமைக்கும் உள்ளதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதியவர்களில் யாருடைய உரை வந்து அந்த நூலுக்கு சிலப்பதிகாரத்துக்கு முழுவதுமாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா நாமும் வேங்கடசாமி நாட்டார் வந்து சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதியிருப்பார். அவரோட உரை தான் முழுசாக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிலப்பதிகாரத்திற்கு எவ்வுரை ஆசிரியரின் உரை நூல் முழுமைக்கும் உள்ளதுன்னு பார்த்தோம்னா நாமும் வேங்கடசாமி நாட்டார் எழுதிய உரை மட்டுமே சிலப்பதிகாரத்திற்கு முழுசாக இருக்குது. அதுக்கடுத்து தான் நாடகமேத்தும் நாடக கணிகை என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா மாதவி. நாடகமேத்தும் நாடக கணிகை யாருன்னா மாதவி. ஸோ அதுக்கடுத்து தான் ஆடல் மகள் மாதவி பெற்ற பட்டம் எதுனா தலைக்கோல். ஆடல் மகள் மாதவி பெற்ற பட்டம் எதுனா தலைக்கோல். அதுக்கடுத்து தான் பற்றுளி ஆறுடன் பன்மலை அடுகத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல என கூறும் நூல் எதுனா சிலப்பதிகாரம். பற்றுளி ஆற்றுடன் பன்மலை அடுகத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல என குறிப்பிடும் நூல் எதுனா சிலப்பதிகாரம். அதுக்கடுத்து தான் காதர் கணவனை கண்டால் அவன் வாயில் தீதரு நல்வுரை கேட்பேனே ஈதொன்று இவ்வடியில் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா சிலப்பதிகாரம். காதர் கணவனை கண்டால் அவன் வாயில் தீதரு நல்வுரை கேட்பேனே ஈதொன்று இவ்வடியில் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா சிலப்பதிகாரம். அதுக்கடுத்து தான் பொருத்தமுள்ள இணையினை தேர்ந்தெடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பொருத்தமுள்ள இணை எதுன்னு பார்த்தோம்னா கம்பர் தாயுமானவர். ஸோ இவங்க ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, எதுவுமே பொருந்தாது. கபிலர் சேக்கியாருமே வராது, ஔவையாருக்கும் காளிதாசருக்குமே வராது. ஆனால் சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகள் இவங்க ரெண்டு பேருமே நண்பர்கள் தான், அதே மாதிரி ஒரே காலத்தை சேர்ந்தவர்கள். ஸோ அப்போ இதில் இதுதான் சரியாக இருக்கும். சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகள் என்பது தான் சரியான இணை. அதுக்கடுத்து தான் நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என சிலப்பதிகாரத்தை போற்றிவர் யாருன்னா பாரதியார். ஸோ அதே கொஷின்ஸ் தான் ரிப்பீட்டட் ஆகிருக்கு. நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்ற தொடரை பாடியவர் யாருன்னா மகாகவி பாரதியார். அதுக்கடுத்து தான் முல்லையும் குறிஞ்சியும் முறைமயிர் திரிந்து நல்லிழல் பிழைந்து நடுங்குதுயர் உறுத்து என்ற அடியில் அமைந்துள்ள நூல் எதுனா சிலப்பதிகாரம். முல்லையும் குறிஞ்சியும் முறைமயிர் திரிந்து நல்லிழல் பிழைந்து நடுங்குதுயர் உறுத்து என்ற அடியில் அமைந்துள்ள நூல் எதுனா சிலப்பதிகாரம். ஸோ அதுக்கடுத்து தான் சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்களில் ஒன்று எதுனா உரையிடையிட்ட பாட்டுடைய செய்யுள். சிலப்பதிகாரத்திற்கு வழங்கக்கூடிய சிறப்பு பெயர் எதுனா உரையிடையிட்ட பாட்டுடைய செய்யுள். அதுக்கடுத்து தான் புல்லுரு புன்கண் தீர்ந்தோன் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள பறவையினை தேர்ந்தெடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த புல்லுரு புன்கண் தீர்ந்தோன் ஸோ இதில் வந்து புறாவை பற்றி தான் குறிப்பிடுவாங்க. அதுக்கடுத்து தான் என்கார் சிலம்பு மணியுடை அரிய இவ்வடிகளில் மணி என்பது எதனை குறிக்கும் கேட்டிருக்காங்க. மணி என்பது மாணிக்கம் என்பதை குறிக்கும். என்கார் சிலம்பு மணியுடை அரிய இதில் மணி என்பது மாணிக்கத்தை குறிப்பிடுகிறது. அதுக்கடுத்து தான் குடிமக்கள் வரலாறை ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குகிறது. அப்படி அமைவது எந்த நூல் எதுன்னு கேட்டுக்கிறாங்க. சிலப்பதிகாரம் மட்டும்தான். ஸோ குடிமக்கள் வரலாறை ஒரு காப்பியமாக அமைந்திருக்குதுன்னா அது சிலப்பதிகாரம் மட்டுமாக தான் இருக்கும். அதுக்கடுத்து தான் எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு புன்கண் தீர்ந்தோன் அன்றியும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள இலக்கியத்தின் பெயர் கேட்டுக்கிறாங்க. சிலப்பதிகாரத்தில் தான் இந்த வடிகள் இடம்பெற்றுள்ளது. எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு புன்கண் தீர்ந்தோன் அன்றியும் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எதுனா சிலப்பதிகாரம். அதுக்கடுத்து தான் உரையிடையிட்ட பாட்டுடைய செய்யுள் என வழங்கப்படும் நூல் எதுனா சிலப்பதிகாரம். உரையிடையிட்ட பாட்டுடைய செய்யுள் என வழங்கப்படும் நூல் எதுனா சிலப்பதிகாரம். ஸோ சரியான தொடரை கண்டறிகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இரட்டை காப்பியங்கள் என்பதுனா சிலப்பதிகாரம் மணிமேகலை தான் வரும். ஸோ அடுத்த ஒரு கொஸ்டின் சிலம்புக்கு வந்து பார்த்தோம்னா கண்ணகி. ஸோ அது வந்து சரியாக தான் இருக்குது. அடுத்ததாக மணிமேகலை. மணிமேகலைக்கு மாதவி என்பதுமே வரும், ஏன்னா மாதவியுடைய மகள் தான் மணிமேகலை. ஸோ அதுவுமே சரியாக பொருந்திருக்கு. அதுக்கடுத்ததான் கம்பராமாயணத்துக்கு வந்து சீதை என்பது வருவாங்க, அதுவுமே சரியாக தான் இருக்கும். அப்போ சூளாமணிக்கு பார்த்தோம்னா சுயம் பிரபை என்பவர்கள் வந்து வருவாங்க. சூளாமணிக்கு பார்த்தோம்னா சுயம் பிரபை என்பவர் வந்து வருவாங்க. அதுக்கடுத்து தான் எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லரு புன்கண் தீர்ந்தோன் அன்றியும் இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எதுனா சிலப்பதிகாரம். அதுக்கடுத்து தான் நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடிவர் யாருன்னா பாரதியார். நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடிவர் யாருன்னா பாரதியார்.
அதுக்கடுத்ததாக உரையிடையிட்ட பாட்டுடைய செய்யுள் என வழங்கப்படும் காப்பியம் எதுனா சிலப்பதிகாரம். உரையிடையிட்ட பாட்டுடைய செய்யுள் என வழங்கப்படும் காப்பியம் எதுனா சிலப்பதிகாரம். கோவலன் கண்ணகி மதுரையில் யாரிடம் அடைக்கலப்படுத்தப்பட்டனர்னா மாதரி. ஸோ கோவலனும் கண்ணகியும் மதுரையில் யாரிடம் அடைக்கலமாக இருந்திருப்பாங்கன்னா அந்த மாதரி கிட்ட தான் அடைக்கலமாக இருந்திருப்பாங்க. அதுக்கடுத்ததாக பொறுத்துக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. கவுந்திரிகள் சமண துறவி தான். மாதரி ஆயர்குல மூதாட்டி. மாதவி ஆடல் அரசி வருவாங்க. கண்ணகி என்பது மாநாயகனின் மகள். கவுந்திரிகள் சமண துறவி. மாதரி என்பது ஆயர்குல மூதாட்டி. மாதவி என்பது ஆடல் அரசி. கண்ணகி என்பது மாநாயகனின் மகள். அதுக்கடுத்ததான் நாட்டுதும் யாமோர் பாட்டுடைய செய்யுள். இதனை கூறியவர் யாருன்னா இளங்கோவடிகள். நாட்டுதும் யாமோர் பாட்டுடைய செய்யுள் என்று குறிப்பிட்டவர் யாருன்னா இளங்கோவடிகள். அதுக்கடுத்ததான் நெடியோன் குன்றம் என பெறுவது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. நெடியோன் குன்றம்னா திருவேங்கட மலை தான் குறிப்பிடுகிறது. நெடியோன் குன்றம்னா திருவேங்கட மலை தான் வரும். அதுக்கடுத்ததான் கலையாத துன்பம் இக்காரிகைக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைந்தது இதுவெனக்கொல் இங்கனம் கூறியவர் யாருன்னா மதுரை மக்கள். ஸோ இந்த லைனை யார் குறிப்பிட்டிருப்பாங்கன்னா மதுரை மக்கள் தான் குறிப்பிட்டிருப்பாங்க. கலையாத துன்பம் இக்காரிகைக்கு காட்டி வளையாத செங்கோல் வளைந்தது இதுவெனக்கொல் இங்கனம் கூறியவர்கள் யாருன்னா மதுரை மக்கள். அதுக்கடுத்ததாக ஒற்றுமை காப்பியம் எனும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எதுனா சிலப்பதிகாரம். ஒற்றுமை காப்பியம் எனும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எதுனா சிலப்பதிகாரம். அதுக்கடுத்ததாக பொருந்தாத இணையினை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை. ஸோ திருக்குறளை பற்றி இது பாரதிதாசன் பாடியிருப்பார். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை. ஸோ பாரதிதாசன் என்பது சரிதான். யாதும் ஊரே யாவரும் கேளிர். இது புறநானூறு பாடல். கணியன் பூங்குறனார் தான் பாடியிருப்பார். யாதும் ஊரே யாவரும் கேளிர் கணியன் பூங்குறனார். இதுவுமே சரியாக இருக்கும். அரசியல் பிழைத்தோருக்கும் அறம் கூற்றாகும். இது இளங்கோவடிகள் தான் குறிப்பிட்டிருப்பார். அரசியல் பிழைத்தோருக்கும் அறம் கூற்றாகும். ஸோ இது இளங்கோவடிகள் சரியாக தான் இருக்கும். அதுக்கடுத்துதான் அழுது அடியடைந்த அன்பர். ஸோ இது திருமூலர் என்பது வராது, மாணிக்க வாசகர் என்பது வரும். அழுது அடியடைந்த அன்பர் யாருன்னா மாணிக்க வாசகர் என்பது வந்திருக்கணும். அதுக்கடுத்துதான் மன்னவன் வாய் முதல் தெரித்தது மணியே. ஸோ இதில் மன்னன் வாயில் தெரித்த மணி எதுனா மாணிக்கம் என்பது தான் வரும். மன்னவன் வாய் முதல் தெரித்த மணியே. இதில் மணி என்பது மாணிக்கத்தை குறிப்பிடுகிறது. அதுக்கடுத்ததாக பொறுத்துக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. பரிபாடல் என்பது சங்க இலக்கியத்தில் 8 தொகையில் வரக்கூடியது. ஸோ அதில் நம்ம பார்த்தோம்னா பரிபாடல் அப்போ கிமு 500 முதல் கிபி 300 வரைக்கும் இருக்கும். ஸோ பரிபாடலுடைய காலம் என்பது பார்த்தோம்னா கிமு 500 முதல் கிபி 300 வரைக்கும் இருக்கும். சிலப்பதிகாரம் என்பது 2வது நூற்றாண்டை சேர்ந்தது தான். சிலப்பதிகாரம் என்பது 2ஆம் நூற்றாண்டு. அதுக்கடுத்ததாக தேவாரம் என்பது பார்த்தோம்னா 7வது நூற்றாண்டுக்கு வரும். தேவாரம் என்பது 7வது நூற்றாண்டுக்கு வரும். ராமநாடக கீர்த்தனைகள் என்பது 18ஆம் நூற்றாண்டில் தோன்றியது. ராமநாடக கீர்த்தனைகள் என்பது 18ஆம் நூற்றாண்டில் தோன்றியது.